ஹாய், எல்லாருக்கும் மாலை வணக்கம். வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. என்ன அப்படின்னா, இப்போ எலெக்ஷன் டைம்ங்கிறதுனால எல்லா வேலைகளும் பிஸியாக ஓடிக்கிட்டு இருக்கு. ஸ்டாலின் சார் இப்போ புதுசாக ஸ்கீம் ஆட் பண்ண உங்கள் கனவே சொல்லுங்கள் ஃபார்ம் வந்து இப்போ எல்லாமே ஃபாஸ்ட்டாக மூவிங் ஆகிக்கிட்டு இருக்கு. அதில் நம்ம 5 வருஷத்தில் என்னென்ன பண்ணோம், இன்னும் அடுத்த எதிர்கால கனவு நமக்கு என்ன இருக்குது, வீடா என்ன மாதிரியான கனவுகள் இருக்குன்னு அதில் ஆப்ஷன்ஸ் கேட்டிருக்காங்க. அந்த ஃபார்ம் வந்து நான் ஃபில்லப் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அந்த ஒர்க்கு பிஸியாக போய்கிட்டு இருக்கிறதுனால வீடியோ போடவே இல்லை. உங்கள் ஏரியாலேயும் அந்த மாதிரி ஃபார்ம் கொடுத்தாங்கன்னா ப்ராப்பராக ஃபில்லப் பண்ணுங்கள். ஏன்னா எலெக்ஷன் டைம் அப்படிங்கிறதுனால என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஸோ எல்லா ஸ்கீமுமே வந்து எல்லாருக்குமே கிடைக்கணும். கிடைச்ச ஸ்கீமை வாங்கினது ஆமான்னு சொல்லுங்கள். சரி, இது எதுக்கு நமக்கு அரசியல்? இப்போ நம்ம டாப்பிக்கு வருவோம். அதாவது இத்தனை மாதமாக அப்படின்னா ஒரு 3 மாதம் இருக்கும். 3 மாதம் 4 மாதமாக ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி இந்த மாதிரி சம்திங்கில் நம்ம ஆடுகளுக்கு மேயறதுக்கு இடமே இருக்காது. ஏன்னா எல்லா இடமும் விவசாயம் பண்ணி வச்சுருவாங்க. இப்போ தான் எல்லாம் காஞ்சி இருக்குது. இன்னும் 10 நாள், கரெக்டாக 10 நாள் ஆகும். 10 நாளில் அடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். மக்காச்சோளம் ஃபுல்லாக காஞ்சி ஜருகாக இருக்குது. ஸோ இதெல்லாம் அடித்தாதான் நமக்கு வந்து ஆடுகள் மேய்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் வசதியாக இருக்கும். ஏன்னா இந்த டைம் விவசாய டைம்ங்கிறதுனால பார்த்து தான் ஆடு மேய்க்க வேண்டியது இருக்கும். ஏன்னா மற்ற பிஞ்சைகளுக்குள்ளே போயிடும். ஆனால் இன்னும் ஒரு 10 நாள் கழிச்சு ஸ்கூல் லீவு அப்படிங்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, எங்கேனாலும் விட்டுட்டு ஜம்முன்னு உட்காந்துக்கலாம். இந்த டைம் உட்காரவே முடியாது. ஆடு அது பாட்டில் போகும். நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். யார் பிஞ்சிலையும் போய் வாய் வச்சு ஒரு மருந்து அடிச்சிருப்பாங்க, 2 வெள்ளாமை இருக்கும், வைவாங்க, ஐ மீன்ஸ் திட்டுவாங்க. இதெல்லாம் எதுக்கு அப்படின்ட்டு இது பின்னாடியே நிற்கணும். இனிமே அப்படி கிடையாது. 10 நாள் எல்லா மக்காச்சோளமே அடித்தோடனே ஃப்ரீ பேட் மாதிரி இதை நீ பாட்டில் போ, நான் பாட்டில் உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கலாம். இது என்னென்னா, இது எனக்குள்ள ஒரு சந்தோஷம். ஆஹா, இன்னொரு 10 நாளில் இந்த இடமெல்லாம் வெக்கேட் ஆயிரும், நம்ம எங்கேனாலும் வச்சுக்கலாம். அவனுக்கு என்னென்னமோ ஆசை இருக்குது. உனக்கு இப்படி ஒரு ஆசையா அப்படின்னு கேட்குறீங்க. இதுதான் என்னுடைய ஆசை. ஸோ ஆடு வந்து இன்னொரு 10 நாளில் ஃப்ரீயாக மேயும். அப்போ எப்படி மேய்கிறாங்க, இப்போ எப்படி மேய்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுவும் நத்தடி இவ அடிக்காமல் செவனேன்னு நம்ம போகும், இவ பின்னாடியே வர வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஓகே, என் மனசில் தோணுது. இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.